இந்த வீடியோவில் என்னை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாங்களா? நாங்கள் இந்த பூமியில் எல்லா இடத்துலையும் இருப்போம், ஆனால் அண்டார்டிகாவில் மட்டும் இருக்க மாட்டோம். எறும்புங்க எப்போதுமே ஒன்றா ஒரே கூட்டமாக தான் இருக்கும். அதை காலனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு காலனிஸ்க்கும் ராணி எறும்புன்னு ஒன்று இருக்கும். சில எறும்புங்களுக்கு கண்ணு இல்லைன்னா காது இருக்காது. அவங்கெல்லாம் தங்களோட பாதத்தில் வைப்ரேஷன் மூலமாக ஃபீல் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷனுக்கு தலையில் இருக்கிற ஆண்டனாவை யூஸ் பண்ணுவாங்க. ஃபெரோமோன்ஸ்ன்ற கெமிக்கல் எறும்பு பாடியில இருந்து வரும். அந்த கெமிக்கலை ஃபாலோ பண்ணி தான் மற்ற எறும்பெல்லாம் வரும். அதை வச்சு தான் ஃபுட்டை தேடி போகும். இப்போ தெரியுதா எறும்பெல்லாம் எப்படி லைனாக போகுதுன்னு? மோஸ்ட்லி பெண் எறும்புகள் தான் அவங்க வாழ்கிறதுக்கு நெஸ்ட்டு கட்டி அதை மெயின்டைன் பண்ணுறதும், சின்ன எறும்புகளை கேர் எடுத்து பார்த்துக்கிறதும், ஃபுட்டை தேடி போகிறதுமா இருக்கும். பூச்சி இனங்களில் எறும்பு தான் ரொம்ப வருஷம் உயிர் வாழும். ஒரு ராணி எறும்போட ஆயுள் காலம் கிட்டத்தட்ட 30 வருஷம். ஆண் எறும்புக்கு ரெக்கை இருக்கும். எறும்புல 12,000 வகையான எறும்புகள் இருக்கு. புல்லட் ஆண்ட்னு ஒன்று இருக்கு. அது கடிச்சா புல்லட்ல அடிபட்டா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி வலிக்கும். அது மோஸ்ட்லி அமேசான் மாதிரியான ஃபாரஸ்டில் தான் இருக்கும். அதே மாதிரி ஃபயர் ஆண்ட்னு இருக்குது. பார்க்க ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் கடிச்சா நம்ம கையில் நெருப்பு பட்டா எப்படி எரியுமோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு எறும்பு அதோட வெயிட்டை விட 50 மடங்கு எடையுள்ள ஃபுட்டை தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். வேர்ல்டுலேயே எறும்போட லாங்கஸ்ட் நெஸ்ட்டு அர்ஜென்டினாவில் 2000 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் மொத்தம் 33 எறும்பு காலனிஸ் இருந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.